ஏனுங்க மாமா, என்ன அதிசயம்? இன்னைக்கு எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க? அடி ஆமா, என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருக்குறாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு பீச் பக்கம் போயிட்டு நைட்டுக்கா வீட்டுக்கு வருவோம். மாமா, பசங்களை கூட்டிட்டு போலாமே. பிள்ளைங்கள லீவெல்லாம் போட்டு கூட்டிட்டு போக வேண்டாம். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும். அப்படியே வந்துட்டு டியூஷன் போயிட்டு வந்தானுங்கன்னா சரியா இருக்கும். அம்மா தான் வீட்டில் இருக்கிறாங்கல்ல, பார்த்துப்பாங்க. நீ கிளம்பு. என்னமோ தெரியல, இன்னைக்கு தான் உங்க மண்டையில பல்ப் எரிஞ்சிருக்குது போல. நல்லதாச்சு, நம்ம கிளம்புறேன். கொஞ்சம் நல்லா நில்லுங்கப்பா. ஏனுங்க மாமா, அங்க வாருங்க, எப்படி போட்டோ போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாங்கன்னு. நாமளும் இப்படி எல்லாம் நின்று போட்டோ எடுத்துக்கலாங்க மாமா. ஏண்டி, அவங்க வயசு பிள்ளைங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு என்ன? பேசாம நில்லு. ஓகே, நெக்ஸ்ட் போஸ். மாமா, நின்று பார்த்துட்டு போலாங்க மாமா. இவ வேற, பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பாங்க, இது போய் பார்த்துட்டு போகணுங்கிறா. ஏனுங்க மாமா, அந்த புள்ளை பாருங்க எப்படி அழகா தூக்கிட்டானு. ச்சே, என்ன அழகா இருக்குது. நாமளும் இப்படி எல்லாம் போட்டோ எடுத்தா நல்லா இருக்குமாக்கும். அந்த புள்ள நல்லா சிம்ரன் மாதிரி சிக்கன் இருக்கு, அதான் அழகா தூக்கிட்டான். இவளையெல்லாம் தூக்கணும்னா ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்னது? ஆனா ஒண்ணுமில்ல, அங்க வாரு. ஓகேப்பா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பேக்கப் பண்ணிக்கலாம். எனக்கு போட்டோகிராஃபரே, கொஞ்சம் நில்லுங்க. எதுக்கடிப்பா அவங்கள கூப்பிடுற? மாமா, வந்ததே வந்துட்டோம். நாமளும் ஒரு போஸ் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துட்டு போவோம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற. அட, நீங்க கம்பெனி இருக்கு மாமா. எனக்கு போட்டோகிராஃபரே, நான் கொஞ்சம் நில்லுங்க. என்னம்மா, என்ன வேணும்? எனக்கு ஒரு போட்டோக்கு எவ்வளவுங்க? என்னது, ஒரு போட்டோவா? மா, நான் எவ்வளவு பெரிய போட்டோகிராஃபர் தெரியுமா உங்களுக்கு? ப்ரீ வெட்டிங் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறேன், என்கிட்ட வந்து ஒரு போட்டோ கேக்குறீங்க? என்ன மகாபலிபுரத்துல நின்று போட்டோ எடுத்து கொடுப்பாரு அந்த மாதிரி என்ன நினைச்சிட்டீங்களா? எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு ஓனர் தெரியுமா நானு? ஐயா, அந்த கர்மம்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடுத்துருங்க. சரியான லூசா இருக்கும் போலயே. ஏ முப்பாத்தா, நில்லடி. மன்னிச்சுக்கோங்க சார், என் ஒய்ஃபுக்கு அதெல்லாம் புரியாது. நீங்க கிளம்புங்க சார். ஓகே. ஏனுங்கண்ணா, அவர் சொல்றாரு நீங்க போறீங்களே, மண்டமலை இப்படி கலர் கலர் முடியல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சிருக்கீங்களே, எனக்கு ஒரு போட்டோ எடுத்து குறைஞ்சிருவீங்களாக்கோ? மண்டை மேல கலர் கலர் அடிச்சு வச்சிருக்கனா? இது நியூ ஹேர் ஸ்டைல்மா. என்ன கர்மமா, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு போங்க, அப்படி இல்லைன்னா உங்களை விட மாட்டேனாக்கோ. இது என்னடா எனக்கு வந்து சோதனை? சரி, எடுக்கிறேன், நில்லுங்க. பாத்தீங்களா மாமா, சொல்ற இதெல்லாம் சொன்னதா இவங்களுக்குலாம் புரியுமாக்கோ. ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. அண்ணா, இப்ப போட்டோ எடுத்துட்டு இருந்தீங்கல்ல, அதுல ஒரு போஸ்ல எங்களுக்கு போட்டோ எடுத்து கொடுங்க. நல்லா என்ற வீட்டுக்கு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி, சரியா? என் நேரம் இந்த கேமரால எத்தனை ஹீரோ ஹீரோயினை போட்டோ எடுத்துருக்குது. இன்னைக்கு உன்னையெல்லாம் எடுக்கணும் விதி பாரு. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா, நான் பெரிய ஹீரோயினா வர வேண்டியதாக்கோ. என்ற வீட்டுக்கார கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன். இப்ப மட்டும் என்ன, நிறைய பேர் சொல்றாங்க நீ ரெண்டு பிள்ளைக்கு அம்மா மாதிரியே தெரியல, அழகா இருக்கிறேன்னு. மா, தயவு செய்து நில்லுமா, ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துட்ற. அதுக்காக இப்படி பேசியே எனக்கு கொள்ளாதமா. எதுக்கு மாமா, வாங்க. இவளுக்கு இப்படியெல்லாம் ஒரு ஆசை வருது பாரு. சரி போவோம். அண்ணா நில்லுங்க, நின்னுக்கிற முதல்ல. மாமா, அப்படி என்ன பார்த்த மாதிரி நில்லுங்க. போதுமாடி? கொஞ்சம் சிரிங்களா. ஐயோ மாமா, தயவுசெய்து வாய் மூடிக்கோங்க மாமா. இந்த போஸ் நல்லா இருக்குதுங்களா? இப்படியே ஒரு போட்டோ எடுங்க. இது என்னம்மா போஸ்? உன் மூஞ்சியே தெரியலமா. அண்ணே, இப்போ இதான் ட்ரெண்ட், எடுங்க. ட்ரெண்டை பத்தி உன்கிட்ட தாமா கேட்டு தெரிஞ்சுக்கணும். எடுத்தீங்களா இல்லையா? அண்ணே சீக்கிரமா எடுங்கண்ணா, இப்படியே நிக்க முடியலண்ணே. வெயிட் எடுக்கிறேன். எடுத்தாச்சுமா. அடுத்தது மாமா, நீங்க தூக்கிறீங்களா? ஏமா, ஒரு போட்டோ தான் சொன்னேன், இப்போ என்னமா அடுத்த போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கிற? அண்ணா, எனக்கு போட்டோ எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ போட்டோல எடுத்துட்டு இருக்காங்களாமா. அது பேர் கூட ஏதோ. ஆமா, ப்ரீ வெட்டிங் ஷூட். அட ஆமாங்கண்ணே, கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ எடுக்கிறாங்களாமா, அப்புறம் கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கிறாங்களாமா, அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு எடுக்கிறாங்களாமா, அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம், கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம், கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம், இப்படியே கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் வரைக்கும் போட்டோவா எடுத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. ஏன்னா எனக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது, இந்த ஆள் ஒரு போட்டோ கூட எடுக்கலண்ணே. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேண்ணே, ஒரு போட்டோவாவது எடுப்பாரான்னு. இப்ப கூட பாருங்க, மூஞ்சி சிரிச்சே வச்சுக்க மாட்டேங்கிறாரு. அண்ணா, கல்யாணத்தன்னைக்கு இந்த மனுஷனை சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுண்ணே. ஒரு போட்டோ கூட எடுக்கலையாக்கும். நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி, எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுங்கண்ணே. மா, தங்கச்சி, நீ பேசுறது எனக்கே கஷ்டமா இருக்குமா. நீ நில்லுமா, உனக்கு எத்தனை போட்டோ வேணுமோ நான் எடுத்து கொடுக்குறேன். சார், அதெல்லாம் வேண்டாம், வீட்டுக்கு போகணும். அட கம்பெனி இருக்கு மாமா, நீங்களே காசு போட்டு ஒரு போட்டோ எடுக்க சொன்னா எடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஏதாவது ஓசில அவர் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு, அவரை போய் வேணாங்கிறீங்க. பேசாட்டு நில்லுங்க. அண்ணா, போஸ்ட்ல நானே பாத்துக்கிறேன், நீங்க போட்டோ மட்டும் எடுங்க, சரியா? சரிம்மா. மாமா, அப்படியே என்ன பார்த்து நில்லுங்க. இது என்னடி போஸ்? அட பேசாம நில்லுங்க. அண்ணா, ஓகே. இதெல்லாம் ஒரு போஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க, கரும கன்றாவி. ஓகே.
அம்மா போதுமா, இதுக்கு மேல முடியாதுமா. ஏ போதுண்டி, இதுக்கு மேல என்னாலே முடியாது. சரி சரி விடுங்க. அண்ணே போட்டோ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு ஆல்பம் பண்ணி என் வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பி விட்ருங்க. உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. என் ஃபோன் நம்பரா? எதுக்குமா? ஆ நீங்க வாடி போட்டோ எடுத்து ஏமாத்திட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? அதுக்கு தான். நான் உன்னையே ஏமாத்திட்டு போயிடுவேன். எல்லாம் என் நேரம். எடுங்க மாமா. அண்ணன் ஃபோன் நம்பரை குறிச்சிட்டு வாங்க. நான் முன்னாடி போறேன். அண்ணா ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுங்கண்ணா. அதுக்கு முன்னாடி 6000 பணம் கட்டிட்டு போ. என்னடா சொல்றீங்க? யோ, இவ்வளோ நேரம் ஃபோட்டோ எடுத்தனே, இப்போ சும்மா எடுத்துட்டு இருக்க நினச்சியா? ஃபோன் நம்பருக்கு ஜிபே பண்ணிவிடு. என்னண்ணா அவகிட்ட அமைதியா பேசுனீங்க, நான் கூட பாசத்துல தான் எடுக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஆமாம், உன் மண்டாடி சாவித்ரி, நான் சிவாஜி. பாசமலர் பொழியறதுக்கு. யோ, ஒழுங்கா 6000 கொடுத்துட்டு போயா, உயிரை வாங்கிட்டு. பொம்பளையாது பேசுது 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 பேசிக்கிட்டே இருக்குது. நீ வச்சு சமாளி, உன் தலையெழுத்து. நாங்கள் எதுக்கு சமாளிக்கோனே? அண்ணா நான் 6000 கூட அனுப்பிடுறேன். இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் பேசாதீங்க. நான் கிளம்புறேன். அந்த ஆள் கேட்டோன்னே 6000 போடுறேன்னு இருக்கிறான். பரவாயில்ல, பார்ப்போம். ஒரு 10000 கேட்டிருந்துருக்கலாமோ?